अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमाइन। सल्लु अला नबी अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। அல்லாஹினுடைய அளப்பெரும் கருணையால் கிருபையால் எல்லாமல் அல்லாஹு தாலா நம்மை களிமாவோடே பிறக்கச் செய்து களிமாவோடே வாழ வைத்து கொண்டிருக்கிறானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அருள் நிறைந்த உம்மத்தாகிய உம்மத்தே முஹம்மதியாவிலே நம்மையும் ஒருவனாக பிறக்க வைத்து அது மட்டுமல்லாமல் ஷேகுமார்களுடைய சபையிலே நம்மையும் ஒருவனை அவனுடைய கருணையால் கொண்டு வந்து அமர வைத்திருக்கிறானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். உலகத்திலே சர்க்கார் நாயகம் கல்விலே பிச்சை போட்டார்கள். உலகத்திலே என்னை விட யாரும் பெரிய பாவி கிடையாது. ஆனால் இந்த அல்லாஹு தாலா தன்னுடைய கருணையால் அவுலியாக்களுடைய சபையிலே பங்கேற்கக்கூடிய பாக்கியத்தை அன்பர்களே நமக்கு தந்திருக்கிறார். சர்க்கார் நாயகம் ஒரு ஆயத்தை சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹு தாலா நம்முடைய அமலை ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு என்ன அடையாளம் என்றால் அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறாமா, வமை யுதி இல்லாஹு வ ரசூலா, யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடந்தார்களோ, வமை யுதி இல்லாஹு வ ரசூலா, யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடந்தார்களோ, உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ சாலிஹீன். அவர்களை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்னவென்றால் அவர்களை அல்லாஹு தஆலா அவுலியாக்களுடைய சபையிலே கொண்டு வந்து அமர வைத்து விடுவார். நபிமார்களுடைய சபையிலே கொண்டு வந்து அமர வைத்து விடுவார். ஷுஹதாக்களுடைய சபையிலே கொண்டு வந்து அமர வைத்து விடுவார். அப்போ அன்பர்களே, நாம் செய்யக்கூடிய அமலோ ஓட்டையான அமல், தொழுகை ஓட்டையான அமல், நோன்பு ஓட்டையான அமல். ஆனால் அந்த ஓட்டையான அமலையும் அல்லாஹு தஆலா தன்னுடைய கருணையால் கபூல் செய்து கொண்டு அதற்கு அவனுடைய ஃபதலை கொண்டு நமக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கிறார். அவனுடைய நேசர்களுடைய சபையிலே கொண்டு வந்து அன்பர்களே, எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் நம்மையும் கொண்டு வந்து இந்த சபையிலே ஒருவனாக உட்கார வைத்து விட்டார். அன்பர்களே, இது அல்லாஹு தாலா நம் மீது பொழிந்த கருணை. சர்க்காருடைய கையை பிடிப்பதற்கு முன்னால் அல்லாஹு தாலாவை அவனுடைய கருணை என்ன என்பது நமக்கு மிஸ்கீனுக்கு புரியவில்லை. ஆனால் சர்க்கார் நாயகம் கையை பிடித்ததற்கு பின்னால் அவனுடைய கருணையை நினைக்காத நாளே இல்லை. ஒவ்வொரு நாளும் அவனுடைய கருணை தான் நண்பர்களே நமக்கு தெரிகிறது. சர்க்கார் நாயகம் கையை பிடிப்பதற்கு முன்னால் பல உலமாக்களுடைய பயான்களை கேட்டிருக்கலாம். பெரும்பாலும் நரகத்திலே போட்டு விடுவான், தண்டித்து விடுவான் என்றெல்லாம் கேட்டிருக்கலாம். ஆனால் சர்க்கார் நாயகத்தினுடைய கையை பிடித்ததற்கு பின்னால் அல்லாஹு தாலாவுடைய கருணை மட்டும்தான் தெரிகிறது. வரும்பொழுது மிஸ்கின் காலையிலே கிளம்பி வரும்பொழுது ஒரு மனதிலே ஒரு எண்ணம் வந்தது. உலகத்திலே நம்மளை விட பெரிய பாவி யார் இருக்கிறார் என்று ஒரு எண்ணம் வந்தது. சர்க்கார் நாயகம் கல்பிலே ஒரு எண்ணத்தை போட்டார்கள். ஒரு 3 நாளைக்கு முன்னால் சர்க்கார் நாயகம் ஃபோன் செய்து மிஸ்கீனை இந்த மதுக்கூருக்கு அழைப்பு விடுத்தார்கள். நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் உன்னை கூப்பிட்டது யார்?
ஷேக் என்பது அது ஒரு பேர்தான். ये सब है नाम के दो के रवा अल्लाह ही अल्लाह है. சர்க்கார் நாயகம் சொல்வார்கள், அத்தா நாம் கே தோ கே, அம்மா நாம் கே தோ கே, பீவி நாம் கே தோ கே, பிள்ளை நாம் கே தோ கே, ஷேக் நாம் கே தோ கே, எல்லாம் ஒரு பேர்தான். அந்த சூரத்திலிருந்து காட்சி அளிப்பவன் அல்லாஹுவை தவிர ரஹா அல்லாஹி அல்லாஹே. அப்போ ஷேகிலிருந்து அன்பர்களே நம்மை அழைத்தது அந்த அல்லாஹே அல்லாஹுதான். அல்லாஹுதான் நம்மை அழைத்தான். எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் இந்த சபைக்கு நம்மை அழைப்பு கொடுத்தது அன்பர்களே அந்த அல்லாஹுதான் நம்மை அழைத்தான். அப்போ அந்த சர்க்கார் நாயகம் கல்வியிலே பிச்சை போட்டார்கள். அல்லாஹுடைய ஒரு ரஹ்மத்து இந்த பூமியில் எவ்வளவு பெரிய பாவியாக வாழ்ந்தாலும் அந்த ஒரு ரஹ்மத்து நம்மை இங்கு அழைத்தது என்று சொன்னால் மறுமையிலே 99 ரஹ்மத்தோடு அல்லாஹு தாலா நம்மை முன்னோக்குவான். 2 மலக்குமார்கள் நரகத்திற்கு அழைத்து செல்வார்கள். 99 ரஹ்மத்தோடு அல்லாஹ் அங்கே நம்மை முன்னோக்கும் பொழுது அன்பர்களே அங்கு வந்து நம்மை அல்லாஹு தாலா சொர்க்கத்திற்கு அழைப்பான். அப்படி சர்க்கார் நாயகத்தினுடைய கையை பிடித்த பிச்சையிலே கலிமாவோடே வாழ்ந்து கலிமாவோடே மௌத்தாகி கலிமாவோடே எழுப்பக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன். ஆஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹா இல்லல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஸல்லு அலா நபி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்தூதராக இருக்கிறார்கள். சர்க்கார் ஒரு நாள் ஊருக்கு வந்தாங்க. ஊருக்கு வரும்போது நான் மிஷ்கின் தான் சர்க்கார் காரை வச்சு கூப்பிட்டு போகிறது. அப்படி போய்கிட்டு இருக்க சமயத்தில் சக்காவோட முறிது ஏற்ற வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் வண்டி நிப்பாட்டுங்கம்மா, அவங்களையும் ஏற்றிக்கங்கம்மா அப்படின்னாங்க. உங்களை ஏற்றினதும் உங்களை தான் பார்க்கலான்னு வந்துக்கிட்டு இருந்தேன், எங்கள் பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது சர்க்கார் வந்து இப்போ பாருங்கம்மா, இதை விட பெரிய பெரிய பிரச்சனையை நம்ம இப்போ சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார் முன்னாடி ஒரு ஆட்டோ குறுக்கால் நின்றுச்சு, போகாமல் நின்றுச்சு, முட்டிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ முறிது எல்லோரும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருந்தோம். அப்போ பாருங்கம்மா, இப்போ களிமா சொன்ன அந்த வேகத்தில் பாருங்கள், வந்த வேகத்தில் இந்த ஆட்டோ திரும்பி போயிடுச்சு பாருங்கள். இப்படித்தான் நம்ம களிமா சொல்ல எந்த அளவுக்கு நம்ம களிமா சொல்கிறோமோ அந்தளவுக்கு வர்ற பிரச்சனை வந்த வழியை பார்த்து ஓடிடுமா, நீங்கள் உடனே எதை கண்டு பயப்பட வேண்டாம்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்கும்போது நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, அந்த ஓடையில் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ சர்க்கார் அதை பார்த்து சொன்னாங்க, இந்த களிமா இருக்கலம்மா, இந்த நெருப்பு மாதிரி தான். ஒரு சில நெருப்பில் மொத்தம் 2 வகை. ஒன்று மெழுகுவத்தில் இருக்கிற நெருப்பு, அதுலேயும் சூடு உண்டு. அந்த நெருப்பு ஊதுனா அணைஞ்சிருமா, இந்த மாதிரி நெருப்பு வந்து காற்று அடிக்க அடிக்க இன்னும் எஃபோர்ட்டாக எரியும். ஸோ அடிக்க எரியிற மாதிரி நெருப்பாக நம்ம களிமா இருக்கணும், ஊதுற அணையிற நெருப்பாக இருக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி பெரிய படிப்பனையை சொல்லி கொடுத்தாங்க. அது மிஷ்கினுக்கு ரொம்ப மிகப்பெரிய படிப்பனையாக இருந்துச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ். அதே மாதிரி வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் என்ன சொன்னாங்க. நெருப்பு வந்து 2 வகை இருக்குது. பாருங்க ஜமான, நெருப்பு 2 வகை இருக்குது. மெழுகுவத்தி நெருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெருப்பு காற்றடிச்சா என்ன ஆகும், அணைஞ்சு போய்டும். ஒரு குடிசை வீடு பற்றிட்டு எரியுது. அன்றைக்கி எஜமா கார் ஓட்டிகிட்டு போனாங்க, பக்கத்தில் ஒரு பெரிய குப்பை மேட்டை எரிச்சு விட்டாங்க. காற்று அடிக்கடிக்க ஜுவாலை விட்டு எரியுது, அந்த ஏரியாவே புகை மண்டலமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி எரியக்கூடிய நெருப்பு காற்று அடித்தால் அணையுமா, இன்னும் பற்றி எரியுமா? இன்னும் பற்றி எரியும். அப்போ காற்று வந்து நெருப்பை அணைக்குமா, நெருப்பை மேலும் பரப்புமா அப்படின்னா அது நெருப்புடைய தன்மையை பொறுத்து. நெருப்பு பலகீனமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ரொம்ப பலகீனமான நெருப்பாக இருந்துச்சுன்னா லேசான தென்றல் வீசினாவே அணைஞ்சு போய்டும். புயல் காற்று வரணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே காற்று சுரண்டு அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. லேசான காற்று வந்தாலே அணைஞ்சு போய்டும் பலகீனமான நெருப்பாக இருந்தால். இதே அந்த நெருப்பு பலம் வாய்ந்த நெருப்பாயிடுச்சு, ஒரு குடிசை பற்றி எரிந்து கொண்டிருந்தது, பலமான காற்றினால்
அது தொடர்ந்து பரவி 30 குடிசைகள் எரிந்ததுன்னு பேப்பரில் போடுவான் சில நேரங்களில் பார்த்தா. அந்த தெருவில் உள்ள 30 குடிசைகள் எரிந்தன. பலமான காற்றினால் அதை அணைப்பதற்கு சிரமம் ஏற்பட்டது. காட்டு தீ பற்றி கொண்டது. காற்றின் வேகத்திலே அது வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அணைப்பதற்கு அரசாங்கம் போராடுகிறது. கனடாவிலே, இந்தோனேஷியாவிலே அப்படின்னு பேப்பரில் போடுவாங்க சில நேரங்கள். என்ன காற்று அடித்தா அணைஞ்சில் போகிற நெருப்புன்னா அந்த நெருப்பு இல்லை. இது எவ்வளவு வேகமாக சுழன்று காற்று அடிக்கிறதோ அந்த அளவு நெருப்பும் இன்னும் வேகமாக பரவும், இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். பார்த்துருக்குங்களா? அது மாதிரி தான் ஈமானும். அது மாதிரி தான் ஈமான் பலகீனமாக இருந்துச்சுன்னா சோதனைகள் கஷ்டங்கள் வருகிற பொழுது என்னடா நமக்குலாம் சோதனை, எண்ணத்தை போட்டு மூமினாக இருந்து எண்ணத்தை போட்டு பிரயோஜனம் அப்படின்னு ஈமான் தோய்வு அடைஞ்சிடும். அல்லாஹின் புறத்திருந்த சிரமங்கள் வருகிற பொழுது, உலகத்தின் கஷ்டங்கள் வருகிற பொழுது ஈமான் இன்னும் தோய்வடைஞ்சு காண போயிடும், அணைஞ்சு போயிடும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான. ஆனால் நம்முடைய ஈமான் பலம் வாய்ந்த ஈமானாக இருந்தால் சோதனைகள் வர வர ஈமான் இன்னும் ஸ்ட்ராங்காகும், இன்னும் ஸ்ட்ராங். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விடவா சோதனைகள்லாம்? அவ்வளவு சோதனைகள் வந்த பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கூட மனம் தளரல. என்ன சொன்னாங்க? ஹஸ்புன் அல்லாஹு நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் போதுமானவன்ட்டாங்க. நெருப்பில் தூக்கி போட போகிறாங்க, சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க, ஹஸ்புன் அல்லாஹு நிஅமல் வக்கீல். அதனால் அவங்க ஈமான் தளர்ந்துச்சா? இல்லவே இல்லை. ஒரு இது நபிமார்களுடைய ஈமான் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஈமான். நம்ம ஈமான் அப்படி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு கூட்டத்தினர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அந்த அரசர் காஃபிரான மன்னர், நீங்கள் இஸ்லாத்தை விட்டுட்டு மாறலைன்னு சொன்னால் நெருப்பு குண்டம் வளர்த்து ஒவ்வொருத்தராக உள்ளே தூக்கி போடுவேன்ட்டான். யாரும் இஸ்லாத்தை விட்டு மாறுற மாதிரி இல்லை. நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த பாக்கியம், நாங்கள் அதை மாற முடியாதுன்னு ஸ்ட்ராங்காக நின்ட்டாங்க. நெருப்பு குண்டம் வச்சுட்டான். ஒரு பெரிய குழி வெட்டி நெருப்பு ஃபுல்லாக போட்டான். அவர்கள் 80-90 பேர் இருந்தாங்க. ஒவ்வொருத்தராக உள்ளே போடுறான். அவங்க லா இலாஹ இல்லல்லான்னு உள்ளே விழுறாங்க. அவங்க அவர்களுடைய அந்த நெருப்பில் எரியக்கூடிய காட்சியை பார்த்து கூட மற்றவர்கள் சளைக்கலை. அடுத்து போட்டு எனக்கு என்ன லா இலாஹ இல்லல்லா முன்னாடி போய் நிற்கிறாங்க. உடனே ஒரு அம்மா தன் கை குழந்தையோடு, யார் ஒரு அம்மா தன் கை குழந்தையோடு வந்து நின்றாங்க. இப்போ அரசன், என்ன நீ கடிமா சொல்கிறியா, உள்ளத்தை நீ ஈமானை விடுறியா, உள்ள தள்ளவா அப்படின்னு. மற்றவங்கலாம் உள்ளே போய் விழுந்துட்டாங்க சந்தோஷம் அப்படின்னு. அந்த அம்மா கொஞ்சம் தயங்குறாங்க, நான் தாங்கிக்குவேன், என் குழந்தை தாங்குமா என்னன்னு தெரியலையே. இந்த கை குழந்தை, பச்சிலம் குழந்தை, பால் குடிக்கிற இந்த சின்ன குழந்தை என்ன ஆகுன்னு தெரியலையே, இது அந்த நெருப்பை தாங்குமா அப்படின்னு அந்த அம்மாவுடைய மனசில் ஒரு சின்ன தயக்கம். அப்படியே ஒரு நிமிஷம், ஒரு நொடி நேரம் தாமதிச்சிச்சு. உடனே அல்லாஹ் அந்த குழந்தைய பேச வச்சுட்டான். அந்த குழந்தை பேச, அம்மா என்ன தயங்குறையா, அல்லாஹ் கொடுத்த ஈமானுக்கு முன்னாடி நெருப்பு ஒன்றும் இல்லைம்மா, அது அப்படியே உள்ளே விழுட்டாங்க, கறிக்கட்டையாக போயிட்டாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஈமான். இந்த காட்சி அல்லாஹ்வுக்கு பிடிச்சி அடுத்த நொடி சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அவங்க. அது ஆஷிகீன்களுக்கு, மூமின்களுக்கு அந்த காஃபிர்கள் தரக்கூடிய இந்த நெருப்புலையோ அவர்கள் கொல்லுவது, இதெல்லாம் ஒரு எறும்பு கடிப்புக்கும் அளவுக்கு கூட வேதனை இருக்காதுன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த நொடி சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. ஜெய்வாலஞ்சுங்களா. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தலாக்கு இந்த காட்சி பிடிச்சிருச்சு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்லேயே பதிவு செஞ்சிட்டான். வஷாஹிதின் வ மஷ்ஹூத் குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூதின் நாரி ذاتில் வகூத் இதுஹும் அலைஹா குஊத் வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத் வமா நகமூ மின்ஹும் இல்லா யுமினூ பில்லாஹில் அஸீஸில் ஹமீத் அல்லதீ லஹு முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத் இன்னல் லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத்தி ஸும்ம லம் யதூபு ஃபலஹும் அஸாபு ஜஹன்னம் வலஹும் அஸாபுல் ஹரீக். அல்லாஹ் ஆயத்தே இறக்கி வச்சிட்டாங்க. அப்போது
நெருப்பில் தூக்கி போட்டு எரிச்சிருவேன், சட்டியில் பொசிக்கிடுவேன்னு சொன்ன பொழுது கூட அவங்க ஈமான் அணையலை பாருங்கள். ஜி ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் 70 சூனியக்காரர்கள் பாம்பை தூக்கி மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் போட்டாங்க. 70 சூனியக்காரர்கள் போட்ட பாம்பையும் முழுங்கிருச்சு. அந்த 70 சூனியக்காரங்களும் முஸ்லீம் ஆயிட்டாங்க. ஃபிரௌன் என்ன செஞ்சான்? இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்களா நீங்கள்? ஜி ஆமன்தும் கபுல் அன் ஆதனலக்கும், உங்களுக்கு நான் அனுமதி கொடுப்பதற்கு முன்னால் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தீங்க நீங்கள்? ல உசல்லிபன்னக்கும் ல உகத்திஅன் ஐடியக்கும் வ அர்ஜுலக்கும் மின் ஹிலாஃபின் சும்ம ல உசல்லிபன்னக்கும் அஜ்மைன். மாறு கையை மாறு கால் எடுத்துருவேன், வலது கை இடது காலை துண்டு துண்டாக வெட்டி அப்படியே உங்களை கொண்டு போய் தூக்கு மரத்தில் ஏற்றி உடம்புலாம் ஆணி அடிச்சிருவேன். ஃபிரௌனுக்கு வேலையை ஆணி அடிக்கிற வேலை தான். அதனால அல்லாஹ் தஆலா அவனுக்கு பிடிக்காதவர்களை எல்லாத்தையும் கொண்டு போய் மரத்தில் அடித்து உடம்பு முழுசும் ஆணி அடிச்சு விட்ருவான். ஆணி அடிச்சிடும் உடம்பு முழுசும். அதனால அவன் பேர் ஃபிரௌன் தில் அவுத்தாத், ஆணி அடிக்கிற ஃபிரௌன்னே பேர் வச்சுட்டான். ஆளை வச்சு ஆப்படிக்கிற ஃபிரௌன் வச்சு அடிச்சு அல்லாஹ் பேரே அவனுக்கு பேர் ஃபிரௌன் தில் அவுத்தாத். வத்ததுன்னு ஆணிக்கு சொல்கிறது. கடைசியில் அல்லாஹ் மொத்தமாக ஆப்படிச்சான். அவனுக்கு 7 லட்சம் பேரை கொண்டு போனான். அவன் எத்தனை பேர் கொண்டு போயிருப்பான்? 7 லட்சம் பேர் அல்லாஹ் ஒன்றும் ஆப்பு வச்சான். பார்த்தீங்கன்னா அல்லா தாலா அல்லாஹ் என்ன மாதிரி அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படி இருக்கும்? வலா யுஅذிபு அஸாபஹு அஹத் வலா யூசிகு வஸாகஹு அஹத். அவனை மாதிரி யாரும் பிடிக்க முடியாது. அப்போ அந்த ஃபிரௌன் சொன்னான், நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் அனுமதி இல்லாமல் ஈமான் வேறையா? உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறேன் பாரு. தண்டனை கொலை மரண தண்டனை மட்டும் இல்லை, மரண தண்டனைன்னு சொன்னால் ஒன்றா செத்து போயிடுவீங்க. துடிக்க வச்சு கொடுமைப்படுத்தி வேதனைப்படுத்தி சித்திரவதை செஞ்சு கொல்ல போகிறேன். கை காலெலாம் வெட்டுன்னு வெட்டி துண்டுவாக்கி துடிக்க வச்சு சாவடிக்க போகிறேன். காலூல்லா அல்லர் நோ கேர் விட பயம் இருந்தாலும் நம்ம அரசனுக்கு அப்படிலாம் செஞ்சிடாதீங்கன்னு போட பெரிய வந்துட்டான் போட என்ன தைரியம் பாருங்க. அவன் அந்த மாதிரி செய்கிற ஆள் தான். பல பேரை செஞ்சு கண்ணால் பார்த்துருக்குறோம். இருந்தாலும் அவன் முன்னாடி அல்லாஹ் தஆலாவுடைய இந்த ஈமான் கல்புல வந்த பின்னாடி ஃபிரௌன் அவர்களுக்கு அதமாக தெரியுறான், வெறும் மாலூமாக தெரியுது. ஓட புட புட வந்துட்டான். என்ன ஒரு காலுல்லா வயர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஈமான் கொள்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபிரௌன்ட்ட மேலே எவ்வளோ மதிப்பு வச்சுருக்கிறாங்க. கண்ணியமிகு பேர் அரசரே, அரச பெருமானே, ராஜாதி ராஜனே, நீ சொன்னது போன்று நாங்கள் மூசா நபியை ஜெயித்து விட்டால் எங்களுக்கு தாங்கள் என்ன பரிசு வழங்குவீர்கள் எஜமானே அப்படின்னு வினயமாக கேட்டார். அரசர் உங்களுக்கு 1000க்கு 10,000 ரூபாய் கிடைக்கும், ஆளுக்கு ஒரு வீடு கிடைக்கும் அப்படிலாம் சொல்லலை. அவர் சொன்னார், என்ன கேட்டப்பா, எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை இந்த மூசா நபியுடைய பிரச்சனை, நீ இதை எனக்கு தீர்த்து வைத்து விட்டால் நீ எனது நெருங்கிய நண்பனாக ஆகிவிடுவாய் சொன்னாங்க. இன்னக்கும் இதன் லமினல் முகர்ரபீன், நெருங்கிய கூட்டாளியாக ஆக்கிக் கொள்கிறேன். நெருங்கிய கூட்டாளி அர்த்தம் என்ன? எந்நேரமும் ஹாட் லைன், எந்நேரமும் என்னை தொடர்பு கொள்ளலாம். நைட்டு 12 மணிக்கு கவு தட்டி என்ன கேட்கலாம். இது போதும் அரசர்ன்ட்டாங்க. ஏன்னா 10,000 கொடுத்தா வாங்கிட்டு போயிடணும். ஆனால் அரசருடைய நெருங்கிய கூட்டாளி ஆகிட்டார். 24 hours நீங்கள் எப்போ வேணால் ஃபோன் போட்டால், நீங்கள் ஃபோன் போட்டால் முதலமைச்சர் எடுப்பாருன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு தான் மதிப்பே நாட்டில். நீங்கள் நானும் பிரதமரும் நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸுங்க. அவர் ஒரு நாளைக்கு 4 வாட்டி ஃபோன் போடுவார், நான் அவருக்கு 4 வாட்டி ஃபோன் போட. ஹாட் லைனில் எப்போயுமே தொடர்புலேயே இருக்கோம் எப்போயுமே நாங்கள் அப்படின்னு வச்சுங்க. உன் பின்னாடி எல்லா முதலமைச்சர்லாம் நிற்பாங்க. பிரதமருக்கு தொடர்பு இருக்குது. டிஜிபி என்ன, அவர் என்ன, இவர் என்ன, எல்லாம் உன் பின்னாடி நிற்பாங்க. மந்திரிமார்கள்லாம் உன் பின்னாடி நிற்பானுவோம். இதை விட வேறு என்ன வேணும்? 24 hours தொடர்பு எப்படி ஆயிரும்? அந்த பதவின்ட்டார். இது போது ராஜா, வேறு எதுவும் உங்களுக்கு தேவையில்லைன்ட்டான். இவ்வளவு மதிப்பு மரியாதை அந்த ஷைய அவர்கள் நாஃபியா லாரா பார்த்தப்ப வஸ்து அவங்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவும் தீமை தரக்கூடியதாகவும் தெரிஞ்சிச்சு. ராஜா நன்மை தருபவராகவும் தீமை தருபவராகவும் தெரிந்தார். அவர் நினைத்தால் யாரையும் வாழ வைக்கலாம்.
அவர் நினைத்தால் யாரையும் மரணிக்க செய்யலாம், மரண தண்டனை கொடுக்கலாம். அவர் நினைத்தால் செல்வங்களை அள்ளித்தரலாம், அவர் நினைத்தால் செல்வங்களை பிடுங்கிக் கொள்ளலாம். ஏனென்றால் நாடு அவருடைய மில்கில் இருக்குது, அதிகாரம் அவர் கையில் இருக்குது, அவர் சாஹிபுல் அஃபாலாக இருக்க, எதையும் செய்யும் ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார் என்றெல்லாம் தான் நாடுவதை ஃபஆலுல்லிமா யுரீது, நாடுவதை செய்பவராக இருக்கிறார் என்று அந்த மன்னரை அவர்கள் நிறைத்த பொழுது அவருடைய அன்பு வேண்டும், அவருடைய பாசம் வேண்டும் என்பதற்காக வேண்டி துடித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக அவர்கள் இந்த சதி வாசனை செய்ததற்கு காரணமே அரசருடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. வரைஞ்சுங்களா? இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அசாவை தூக்கி போட்டு அந்த அசா பாம்பாக ஆச்சு, மறுபடியும் பாம்பை கையில் பிடிச்சாங்க, அசாவாயிடுச்சு. அசா வந்து நாஃபி, நன்மை தரக்கூடியது, பாம்பு வந்து லாறு, தீமை தரக்கூடியது. இப்போ ஒரு வஸ்துவை நன்மை தரக்கூடியதாகவும் தீமை தரக்கூடியதாகவும் ஆக்கிறது அல்லாஹ் தான் விளங்கிட்டாங்க. அந்த ஈமானை கற்றுக் கொடுத்துட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், கண் கூட பார்த்துட்டாங்க. இப்போ விளைஞ்சுங்களா? அப்படின்னு போட்டாங்க. அசா நன்மை தரக்கூடியதா இல்லையா? அதனால தான் அசாவில் அல்லாஹ்வுடைய நன்மை உங்களுக்கு என்னன்னு கேட்டான் முதல்ல. ஜி கால மூசா நபி கையில் வச்சுருங்களே, அது என்னான்னு கேட்டான். கால ஹியா அசாய அத்தவக்கஹு பிஹா வ அஹுஷு பிஹா அலா கனமி வலிய பிஹி மஆரிபு உஹ்ரா. இது என் கைத்தடி, இது நான் ஆடுகளுக்கு இலை பறித்து போடுவதற்கும் நான் சாய்ந்து கொள்வதற்கும் மற்றும் பல பிரயோஜனங்களுக்கும் அது எனக்கு உதவுகிறது. அப்போ நன்மை தரக்கூடிய நாஃபியா. இப்படியா? அல்கிஹா யா மூசா, இப்படி கொஞ்சம் கீழே போடுங்க பார்ப்போம். ஃபலம்மா அல்கா ஃபைதா ஹிய ஹய்யத்துன் தஸா, பயங்கரமான பாம்பாய் நிற்கிது. அசாவை கீழே போட்டோன்னு இப்போ இது வரைக்கும் நாஃபியா இருந்துச்சுன்னு சொல்லி புகழ்ந்தாங்க. இப்போ அது லாரா மாறிச்சு, நன்மை தரக்கூடியதாக இருந்துச்சு. அடுத்த நொடி தீமை தரக்கூடிய பிரம்மாண்டமான பாம்பாக ஆயிடுச்சு. பார்த்தோன்னு மூசா நிற்கவே இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் பறக்கிறாங்க. நின்றாலும் அடுத்த கேள்வி, நின்று யாரெல்லாம் இது என்னது அசா பாம்பாயிட்டு அப்படின்னு கேட்கலாம் இல்லை, ஒரே ஓட்டம். ஜி இது வந்து பயம் வந்தாங்க, ஓடனான்னு வருது, இங்கே வருது. மூசா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைங்க மூசா ஓடாதீங்க. ஃபௌஜஸ ஃபீ நஃப்ஸி ஹீஃபத்தம் மூசா. மூசா அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து ஓடுறாங்க. அல்லாஹ் ஓடாதீங்க, நில்லுங்க. கான்னஹா ஜான்னும் வல்லா முதிபிரன் வலம் யோக்கிப், திரும்பி பக்கம் ஓடுறாங்க. கான்னா ஜான் மிருகம், அது பெரிய மிக பிரம்மாண்டமான பாம்பாக ஆன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பறக்கிறாங்க, ஓடுறாங்க. வலம் யோக்கிப், திரும்பி கூட பார்க்கல. அல்லாஹ் என்ன சொன்னான்? யா மூசா அக்பில், மூசா திரும்பி நிப்பாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க. வலா தகப், ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்கள் இன்னக்க மினல் ஆமினின், நீங்கள் வந்து அச்சமற்றவர்கள் ஒருவராக, அச்சம் தீர்க்கப்பட்ட ஒருவராக இருக்கிறீங்க, பயப்பட வேணாம், வாங்குங்க. இந்த மசாலா விளங்கிச்சா? இப்போ அப்போ அந்த ஷை ஒன்று தான், வஸ்து ஒன்று தான், அதை நன்மை தரக்கூடியதாக மாற்றுறதும் நான் தான், அதை தீங்கு தரக்கூடியதாக மாற்றுறதும் நான் தான். இப்போ ஒரே வஸ்து ஒருத்தருக்கு நன்மை தரும், ஒருத்தருக்கு தீமை தரும். அப்போ ஷையி நாஃபியும் இல்லை, லாரும் இல்லை. நான் தான் நாஃபி, நான் தான் லாரு. லா நாஃபிய ஃபில் உஜூதி இல்லல்லாஹ், லா லார ஃபில் உஜூதி இல்லல்லாஹ். நன்மை தருபவனும் என்னை என்று வேறில்லை, தீமை தருபவனும் என்ன என்று வேறில்லை. நீங்கள் ஏன் மூசா பயப்படுறீங்க அப்படின்னு அல்லாஹ் மூசா நபி கற்றுக் கொடுத்துட்டானா, தைரியமாக போகிறாங்க ஃபிரௌன்ட்ட, தூக்கி போட்டோன்னே இந்த செய்தி அப்படியே அந்த சாஹிர்கள், அறிவாளிகள் எல்லாருமே அவங்க விளங்கிச்சு. என்னண்டு இவ்வளோ நாளாக செய்ய போய் விளங்கியிருந்தோம், சிருஷ்டிகளை போய் நன்மை தீமை செய்யும் விளங்கிட்டோமே. இன்றைக்கி விளங்குச்சு ஹகீகத்து. ஒவ்வொரு சிருஷ்டியிலும் நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை, நஃபாவும் செய்யாது, லரரும் செய்யாது. அதை நன்மை தருபவனாக ஆக்குவதும் அல்லாஹ், தீமை தருபவனாக ஆக்குவதும் அல்லாஹ். மனைவி நன்மை தருபவளா தீமை தருபவளா? முபாரக் அஜ்மா, நீங்கள் சொல்லுங்கள், எப்படி சொல்கிறீங்க? கரண்டி வைத்து சில மனைவி நமக்கு சோறு போடுறதும் உண்டு, அந்த கரண்டி எடுத்து மண்டையை உடைக்கிறதும் உண்டு. சில மனைவியர்கள் விளக்க மாற்ற வச்சு வீடு கூட்டுறதும் உண்டு.
அதே விளக்கமாற்ற வச்சு ஆளை சாத்துறதும் உண்டு. இருக்கா இல்லைங்களே பை? பெருது பேப்பரில் குலவிக்கல்ல வச்சு மசாலா அரைக்கிறதும் உண்டு. பேப்பரில் மண்டையில் புருஷன் மண்டையில் குலவி கல்லால் சாத்தப்பட்டது அப்படி மனைவி கைதுலாம் வருது. ரெண்டுமே உண்டு. அடைஞ்சுங்களா? அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், ஓ இன்னமின் அஸ்வாஜிக்க ஓ அவுலாதிக்க அதுவுன் லக்க வருதுல்ல, ஓ இன்னமின் உங்களிலே உங்களுடைய மனைவிகளிலே உங்கள் பிள்ளைகளிலே உங்களுக்கு எதிரிகளும் இருக்கிறார்கள். உன் மனைவி எனக்கு வந்து டியரஸ்ட் ஃப்ரெண்டு, டீப்பஸ்ட் ஃப்ரெண்டு. அறிஞ்சுங்களா? டீப்பஸ்ட் எளிமையாகவும் அல்ல ஆக்கலாம். என் பையன் எனக்கு க்ளோஸு, என் பையனுக்காகத்தான் என் வாழ்க்கையே வாழ்கிறேன். நான் தான் வயசாகிடுச்சுங்களே, எப்படியாவது என் பையனை ஒரு செட்டில் ஆக்கணும், அவருக்கு வாழ்க்கையில் எல்லாம் வீடு வாசல்லாம் செஞ்சு கொடுத்து அவரை ஒரு மனுஷனாக்கணும் அப்படின்னு அலைஞ்சுங்களா. இவர் ஆசைப்படுறாரு, எப்படியாவது எங்கள் அத்தாவை மொட்டையாக்கணும் அப்படின்னு அவன் ஆசைப்படுறான். உங்களுடைய மனைவி உங்கள் பிள்ளைகளிலேயே உங்களுக்கு விரோதி இருக்கிறார்கள், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ மனைவி நன்மை செய்யக்கூடியவளா? உன்னை கபரில் கொண்டு போய் ஆக்கிடுவா தெரியுமா? உன்னை நன்மை செய்ய விடாமல் தடுத்துருவா. ரொம்ப மனைவிமார்கள் இருக்கிறாங்க, நான் நற்காரியங்களுக்காக இந்த உதவி செய்யலான் இருக்கேன், பள்ளிவாசலுக்கு 5000 கேட்டிருக்காங்க. ஏங்க 5000 கொடுக்குறீங்க? 10,000 கொடுங்களேன். எங்கே போச்சு? அல்லாவுக்காக தான் கொடுக்குறீங்க, வச்சுட்டு என்ன செஞ்சு போகிறோம்? அல்லாவுக்காக அள்ளி கொடுங்க. இது சில சீதேவிகள். பள்ளிவாசலுக்கு 5000 கொடுக்குறேன். 5000 ரூபாயா? 500 ரூபா கொடுங்க போதும், நம்மெல்லாம் புள்ள குட்டிலாம் இல்லையா நமக்கு, வந்துட்டீங்க. இப்படி சில பேர் இருக்காங்க. நீ அல்லாவுக்காக நற்காரியம் செய்கிற பொழுது உன்னை தடுத்து குட்டிச்சவராக்கிற பேருக்கு இருப்பாங்க. அடைஞ்சுங்களா? இந்த விஷயத்தில் மனைவி கட்டுப்படவே கூடாது. நற்காரியம் செய்யும்போது குறுக்க வந்து நிற்கிறவ, இங்கே பாரு, உனக்கு ஏதாவது சாப்பாடில் குறை வச்சுன்னா உன் வேலையை பார்த்து நீ போயிட்டு, ஏன் ஆகிறதுக்கு நான் தயார் பண்ணுவேன், ஏன் ஆகிறதுக்கு நீ வர்றியா? நான் செத்து போய்ட்டு 4 நாளைக்கு என் கூட அந்த படம் கபரில் வருவியா நீ? அப்புறம் குறுக்கால வர்ற, உனக்கு எதுவும் குறை வச்சேன்னா இந்த சோறு, இந்த புடி, இந்த காசு, இந்த உனக்கு போயிட்டே இரு, நான் என்ன வேணால் செய்வேன், என் சொத்து பத்துக்கள் எல்லாம் எனக்கு கொடுத்து ஆகிறதுக்கு நான் தயார் பண்ணுவேன், குறுக்கால் நீ வரக்கூடாது, போயிட்டே இரு. அந்த அளவுக்கு சொல்ல தைரியம் இருக்கணும். அதான் செய்யலைங்களா? அப்போ எதுவுமே நமக்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. அதை நன்மையாக்குவதும் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, தீமையாக்குவதும் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. சாப்பாடு நன்மையா தீமையா? நன்மை, வெறும் நன்மை தான், தீமை இல்லையா? அது டாக்டர்கிட்ட போனால், சார் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இத்தனை % அதிகமாக இருக்குது, அதனால் இனிமேல் நீங்கள் ஆட்டுக்கறி தீங்கக்கூடாது, கோழிக்கறி தீங்கக்கூடாது, வேணா கொஞ்சம் மீன் வேணால் சாப்பிட்டுங்க, கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்குது, இனிமேல் பூமிக்கு கீழே வேலையை சாப்பிடாதீங்க, மேலே வேலையை சாப்பிடாதீங்க. அவன் வேறு லிஸ்ட்டு வேறு கொடுத்துட்றான். எண்ணெய் பொருள் சாப்பிடாதீங்க, உப்பு சாப்பிடாதீங்க, ஜீனி சாப்பிடாதீங்க. பின்ன எதுங்க சாப்பிட்றது? வக்கீல் இந்த புல் ஏங்க, உப்பு சாப்பிடக்கூடாது, ஜீனி சாப்பிடக்கூடாது, எண்ணெய் சாப்பிடக்கூடாது, அரிசிலாம் அதிகமாக சாப்பிடாதீங்க, கோதுமை சாப்பிடாதீங்க, அதெல்லாம் வந்து புரோட்டீனு, அதெல்லாம் வந்து அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் எல்லாம் சாப்பிடுங்க, கறி மீன் அதெல்லாம் தவிர்த்துங்க. உங்களுக்கு வந்து சுகரும் ஓவராக இருக்குது, பிபியும் ஓவராக இருக்குது, அப்படியே என்னங்க சாப்பிட்றது? உங்கள் வீட்டில் மாடுலாம் வளர்க்கல, பக்கத்தில் மாடு வைக்கல சாப்பிடுது, ஆடு புல் சாப்பிடுது. இதையே வாழ்க்கையில் ஓட்டுக்கு. ஆனால் அருகம்புல் நல்லதுங்க உடம்புக்கு, அது சாறு போட்டு குடிங்கிறான். இப்போ ஆடு அப்படி சாப்பிடுது, நீங்கள் சாறு போட்டு குடிங்க. நல்லா வைக்கல சொல்ல இது வரைக்கும். அருகம்புல் வந்துச்சு, புல் வந்துருச்சுப்பா, அருகம்புல் சாறுன்னு சொல்லி விற்கிறாங்க. சொன்னால் இன்னும் விட்டு வச்சது தவிடு புண்ணாக்கு தான். அது வந்து சொல்ல இது வரைக்கும் அதை சாப்பிடுங்கன்னு வந்துடும். அடுத்தடுத்து அது வந்துடுவானு எல்லாம், அது வந்துடும். இதெல்லாம் உங்களுக்கு எழுதியான். எப்போ நேற்று வரை உனக்கு வலிமை, சத்து, மட்டனில் இவ்வளோ சக்தி, சிக்கனில் இவ்வளோ சத்து என்று சொல்லி கொண்டிருந்தவைகள் எல்லாம் இன்று எப்படி தீமையாக ஆனது? அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த செய், இந்த வஸ்து தன்தானே நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது. அது அல்லாஹுடைய ஃபضல். இந்த மசலாவைத்தான் ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்க வைத்து விட்டார்கள். யாருக்கு? அந்த சாஹிர்களுக்கு. இப்போ அவங்களுக்கு விளங்கிடுச்சு, ராஜா ஒன்றும் செய்ய முடியாது. அதம் ராஜா யாருங்க? தாத்தில், சிஃபாத்தில், அஃபாலில், ஆசாரில். இவன் மாலிகுல் முல்க் இல்லை.
என் ரப்பு தான் மாலிகுல் முல்க். இவன் எனக்கு ரப்பு இல்லை, ஹக்கு தாலா தான் என் ரப்பு. இவன் நாஃபியுல்லார் இல்லை, அல்லாஹ் தான் நாஃபியுல்லார். இவன் ஃபஆலுல் லிமா யுரீது இல்லை, அல்லாஹ் தான் தான் நாடியதை செய்யக்கூடியவன். இவன் மௌஜூதே இல்லை, அல்லாஹ் ஒருத்தன் தான் மௌஜூத். இது அந்த சாஹிர்களுக்கு விளங்கின உடனே ஆமன்னா பி ரப்பி மூசா வ ஹாரூன், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம்னு சொல்லிட்டான். ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன் ரப்பி மூசா வ ஹாரூனா ரெண்டு ஈமான் கொண்டோம் சொல்லிட்டாங்களா இல்லையா? ஜி, அந்த நபிமார்கள் எப்படி ஈமான் கொண்டிருந்தார்களோ, அல்லாஹ் ரபூபியத்தை ஈமான் கொண்டிருந்தார்களோ, அந்த ஈமான மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. அதனால தான் ஆமன்னா பி ரப்பில் ஆலமீனோட நிப்பாட்டில் ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன் ரப்பி மூசா வ ஹாரூன். ஆமன்னா பி ரப்பி மூசா வ ஹாரூன். ஜி, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹ் மீது ரப்பை ஈமான் கொண்டிருந்தாரோ, அல்லாஹ் தான் நாஃபியுல் ஆரா விளங்குனாங்களோ, அப்படி நான் ஈமான் கொண்டு விட்டேன்னு அர்த்தம் அதுக்கு. அந்த அளவு ஈமான் கொண்டான். அந்த ஈமான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் பாருங்க. யாருடைய ஈமான? இதே ஃபிரௌனும் ஈமான் கொண்டான். எப்போ? மண்ணில் போட்டு தண்ணியில் போட்டு முக்கி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. துணி முக்கிற மாதிரி உள்ளே போட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உள்ளே முக்குன்னு முக்கி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. முக்குன்னு முக்கி துவச்சிட்டு இருக்கிறாங்க. யார? உயிர் பிரிவு கத்துறான். இன்னி ஆமந்து قالوا اي فاتبعهم فرعون بيضا حتى اذا ادرك الغرق قال آمنت انه لا اله الا الذي آمنت به بنو اسرائيل. பனு இஸ்ராயல்கள் எந்த இறைவனை ஈமான் கொண்டார்களோ அந்த இறைவனை நான் ஏற்றுக்கொண்டே அப்படி கத்தனான் பாருங்க. அவன் ஈமான் ஏற்றுக்கல. ஆமன்து பி ரப்பி மூசா வ ஹாரூன் ஏற்றுப்பாங்க. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொண்ட ரப்பு வேற, அவங்களுடைய ஈமான் வேற, பனு இஸ்ராயலுடைய ஈமான் வேற. சாஹிரின் சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ரப்பை ஈமான் கொண்டார்களோ, எந்த ரப்பை ஈமான் அந்த ரப்பை ஏற்றுக்கொண்டேன். அந்த ஈமான் நல்லா ஏற்றிட்டாங்க. அந்த ஈமான் நல்லா கபூல் செஞ்சுட்டாங்க. இவங்களும் அப்படி சொல்லியிருந்தா எல்லாம் ஏற்றிருப்பான். ஏன்னா இவங்களுடைய இலாஹ் வேறு, அவங்களுடைய இலாஹ் வேறு. பொதுமக்களுடைய இலாஹ் வேறு, ஆரிஃபீனுடைய இலாஹ் வேறு. ஜி, பொதுமக்கள் யார் ரப்பாக்கி இருக்கிறாங்க? எல்லாத்தையுமே ரப்பாக்கி வச்சிருக்கிறான். எதுவெல்லாம் தேவையை பூர்த்தி செய்தோ அதுவெல்லாம் ரப்பாக்கிட்டான். அல்லாஹ் பெரிய ரப்பு, இவங்க சின்ன ரப்பாக்கிட்டான். பொதுமக்கள் அறிஞ்சுங்களா? காசு தான் கடவுளடாங்கிறான். காசை கடவுளாக்கி மனசுக்குள்ளே அதெல்லாம் ரப்பா நிற்கிது. இதான் என்னை வாழ வைக்குது. என் காசு என்னை வாழ வைக்குது, என் படிப்பு என்னை வாழ வைக்குது, என் உத்தியோகம் என்னை வாழ வைக்குது, என் வெளிநாடு என்னை வாழ வைக்குது, என் பாஸ்போர்ட் என்னை வாழ வைக்குது, என் கடை என்னை வாழ வைக்குது, என்னுடைய இதெல்லாம் என்னை வாழ வைக்குது, வச்சுருக்கிற பேங்க் பேலன்ஸ் என்னை வாழ வைக்குது, என் வீடு என்னை வாழ வைக்குது. இதுக்கு மேலே அல்லாஹ் ஏதோ உதவி செய்கிறான், ஓடுது வாழ்க்கை. இப்படி இதெல்லாம் தான் என்னை ஸ்டடி பண்ணி வச்சுருக்குது. அல்லாஹ் இதுக்கெல்லாம் மேல் மிச்சமாக எனக்கு ஏதோ செய்கிறான். அதனால் அல்லாஹ் வணங்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோதாங்க. மனசில் பூரா இதா இல்லா. அதனால தான் அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள் நினச்சா இதெல்லாம் விட்டுட்டு வர மாட்டான். கடையை விட்டு வர மாட்டான், வீடை விட்டு வர மாட்டான். இதெல்லாம் இலாஹா உட்காந்துருக்கு மனசில். இது அப்படி கெட்டியாக உட்காந்துருக்கு. அதுதானே வாழ வைக்குது. எப்படி அதை விட்டுட்டு வர்றது? ஃபுல்லாக உட்காந்துருக்கு. இதை வாயில் சொல்லாத கடவுளாக கல்பில் வச்சுருக்கிறோம். முஹியுத்தீன் ஆண்டகை சொன்னார்கள், அலா தஸ்தஹி, வெட்கமில்லை உங்களுக்கு, அந்த தகூல லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்ல உங்களுக்கு வெட்கமா இல்லை? வலக அல்ஃப மாபூத், ஆயிரக்கணக்கான மாபூதுகளை கல்ல தெய்வங்களை கல்புக்குள்ளே வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிற நீ என்று சொன்னார்கள். யாரை பார்த்து? நான் முஸ்லீம்ஸை பார்த்தா? முஸ்லீம் அல்லாதவர்களை பார்த்து சொன்னாங்களா? யாரை பார்த்து சொன்னாங்கம்மா? முஸ்லீம்களை பார்த்து, களிமா சொன்ன முஸ்லீம்களை பார்த்து சொன்னாங்க. கதையும் சாத்தி வைங்க. கொசு வருதா? உனக்கு வெக்கமா இல்லை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறதுக்கு? எல்லாத்தையும் நாஃபில் ஆராக்கி வச்சு கொசுவையும் நாஃபில் ஆராக்கிட்டான்.
கொசு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? நல்லா சொல்லுங்கள். கொசு இல்லை நன்மை இருக்குது அதிகமாக தீமை ஜாஸ்தியாக இருக்குது சொல்லுங்கள். எப்படிங்க? தீமை அதிகமாக இருக்குது. ஏன்? காய்ச்சல், மலேரியா, டெங்கு, மலேரியா, வைரஸ் காய்ச்சல், சிக்கன் குனியா, மட்டன் குனியா, எலி காய்ச்சல், பூனை காய்ச்சல், குரங்கு காய்ச்சல், பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல் ஒன்று வந்துருக்கு. பன்றி காய்ச்சல் வந்துருக்குல்லவா? வேறு என்ன முட்டு வச்சுருக்காங்க? எல்லாம் வந்துருச்சுல. குரங்கு, பன்றி, நாய் எல்லாம். இது எல்லாத்துக்கும் காரணம் யாருங்க? கொசு. அப்போ கொசு தீமை செய்கிறது என்று எஜமான் அவர்கள் சொல்லுகிறார். விளைஞ்சுங்களா? இந்த காய்ச்சல், இந்த டெங்கு இது மட்டும் இல்லைன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய 20,000-30,000 டாக்டருக்கு சோறு யார் போடுவான்? அந்த ஒவ்வொரு டாக்டர்கிட்டையும் வேலை செய்யக்கூடிய 7-8 நர்ஸு, மொத்தம் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் நர்ஸுங்களுக்கு சோறு யார் போடுவா? மெடிக்கல்காரன் லட்சக்கணக்காக வச்சுருக்கிறானே அவனுக்கு யார் சோறு போடுவா? மெடிக்கல் ரெஃபரன்ஸ் ஆயிரக்கணக்காக இருக்கானே அவனுக்கு யார் சோறு போடுறது? ஆயிரக்கணக்கு பேர் லேபு திறந்து வச்சு உட்காந்துருக்கிறானுங்களே எப்படா வந்திருக்குன்னு அவங்களுக்கு யார் சோறு போடுறது? ஆக இதை வச்சு ஒரு மிக பிரம்மாண்டமான தொழில் நடந்துக்கிட்டு இருக்கு. பாதி பேர் சோர்த்திங்கிறான் தமிழ்நாட்டில். இந்த டெங்கு வச்சு இதை வச்சு பொழைச்சிட்டு இருக்கான். விளைஞ்சுங்களா? ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் பிரம்மாண்டமாக அப்படி 10 அடுக்கு சொகுசு மாளிகை மாதிரி கட்டியிருக்கானோ. கொசு இல்லாட்டி எப்படி கட்டுவானுமோ? அந்த மாளிகைக்கு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு கல்லில் சிலைகளை ஏதாவது வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு பூவெல்லாம் வச்சு அதுக்கு முன்னாடி தொட்டி மாதிரி ஒன்று ஒரு பெருசாக ஒரு சட்டி மாதிரி ஒன்று வச்சு அதில் தண்ணி ஊற்றி பூவெல்லாம் போட்டிருக்கான். பார்த்தீங்களா? பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய ஃபோட்டோ வச்சு ஒரு டேபிள் மேலே பெருசாக ஒரு ஏதாவது சிலை வச்சுருப்பான். அந்த சிலைக்கு முன்னாடி வெங்கலத்தில் டப்பா வச்சுருப்பாங்க. பார்த்துருங்களா? டப்பா வச்சு அதில் பூவெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கான். நான் சொல்கிறேன் கிறுக்கு போயில கொசுவுக்கு ஃபோட்டோ வைங்கடா. அப்படி டாக்டருங்களில் இருந்தால் ஃபோட்டோ வைப்பதாக இருந்தால் சிலை வைப்பதாக இருந்தால் கொசுவுக்கு தான் சிலை வைக்கணும். டாக்டருக்குடைய சிம்பிளாகவே கொசு தான் வைக்கணும். அவன் சும்மா ஒரு முக்கோணம் போட்டிருக்கான் டாக்டர் அப்படின்னு போய் அடையாளம் சின்னமாக. வளைஞ்சுங்களா? சரி டாக்டருங்க இப்படி என்னமோ ஒரு சுருள் மாதிரி போட்டு நான் நினைக்கிறேன் அது சுருள் இல்லை, அது கொசுவுடைய இது இல்லைம்மா. இந்த கொசுவுடைய இது இருக்கே தும்பிக்கை அதுதான் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அதை தான் வந்து பெருசாக்கி போட்டிருக்கானு. அவன் காரில் போட்டிருப்பான் சுருளாக போட்டு ஒரு ஆணி குத்தி பார்த்துருங்களா? டாக்டர்னு கீழே போட்டிருப்பான். அது வந்து என்ன கொசுவுடைய தும்பிக்கை தான். அதை வந்து பெருசுப்படுத்தி தான் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அதுதான் இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்களை வாழ செஞ்சிட்ருக்கு. அப்போ நீங்கள் சிலை வைத்தால் அத்தனை டாக்டரும் சேர்ந்து உங்கள் டாக்டர் சங்கத்தில் எதுக்கு வைக்கணும்? இந்த கொசு இல்லாமல் ஒரு டெங்கு இருக்குவா? சிக்கன் குனியா வருமா? மலேரியா வருமா? எவ்வளோ வியாதி இன்றைக்கி உலகத்தில் இன்றைக்கி இந்திய டாக்டருங்க வாழ்வதற்கு ஒரு காரணமே கொசு. அப்போ அவர்கிட்ட போய் கொசு நன்மையா தீமையான்னு கேட்டு பாருங்கள். கொசு தீமை செய்ய டாக்டர் சொல்லி பாருங்கள். கொசுவை அடிக்கப்போல உங்களே தான் அடிப்பான், சொல்லியாருன்னு அடிப்பான். எங்களை வாழ செய்யும் தெய்வம் கொசு. அப்போ அதுக்கு தான் ஃபோட்டோ வைக்கணும். ஆஸ்பத்திரி பெருசாக வச்சு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெரிய சட்டி வச்சு அதில் சாக்கடை தண்ணி ஊற்றி வைக்கணும். அப்போ தான் கொசு வரும். இது தப்பாக என்ன செய்கிறாங்க? வேறு ஏதாவது கொண்டு வந்து வச்சு ஒரு செம்பு சட்டி வச்சு அதை தண்ணி ஊற்றி ரோஜா பூலாம் பிடிச்சிருக்காங்க. பார்த்துருங்களா? இவ்வளோ பெரிய மாளிகை ஒன்று நெருப்புனது காரணமே கொசு. என்ன பை? அதை வச்சு எத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கு எல்லாம் சோறு கொடுக்குறோம். ஒரு வருஷத்தில் உலகமெல்லாம் மலேரியாவில் பாதிக்கப்படக்கூடிய 2 கோடி, டெங்குல பாதிக்கப்படுவங்க 3 கோடி, கணக்கு போடுங்க இப்படியே. அப்போ இன்றைக்கி டாக்டர்கள் இல்லைன்னா எல்லா இந்த கொசு மட்டும் எல்லாம் துனியாவில் படைக்கலைன்னு சொன்னால் எல்லா ஆஸ்பத்திரியும் ஊற்றிக்கும். டாக்டர்லாம் குடிசையில் தான் வாழ்வான். நீட் தேர்வில் எவனும் எழுத மாட்டான். அதுக்கு புரோட்டோக்காலில் வேலை செஞ்சுருவான். எவங்க நீட்டு தேர்வு வேறு அது வேறு ஆச்சுக்கிட்டு வருமானமே இல்லாமல் கஷ்டப்படுறாரு ஏதோ அப்படின்னு. அப்போ நன்மை தீமை அல்லாதாங்க செய்ய வைக்கிறான். அந்த கொசு ஒருத்தருக்கு நன்மை தருகிறது, ஒருத்தருக்கு தீமை தருகிறது. புரிஞ்சுங்களா? ஒருத்தர் விழாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்றேன். போன தடவை ஒரு தடவை இந்த மாதிரி மழை காலத்தில் இது மாதிரி ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம், வாங்கன்னு கூப்பிட்டேன். ஒரு மெடிக்கல் வச்சுருந்தார்.
அவர் இப்போ தான் எங்களுக்கு சீசன் டைமே. ஏன் அது வருஷத்தில் இந்த 3 மாதம் தான் நல்லா வண்டி ஓடுது. இப்போ தான் எங்களுக்கு சீசன் நல்லபடியாக பறந்துக்கிட்டு இருக்கு. இந்த டைம் வர முடியாது சார். என்னங்க சீசன் டைமு? மெடிக்கல் சீசன் டைமே இந்த மழைக்காலம். டெய்லி வரிசையில் ஊசி போகிறானுவோம், மாத்திரை வாங்குறானு. இப்போ தான் சீசன் வண்டி ஓடுது. அல்ஹம்துலில்லாஹ், துஆ செய்யுங்க இந்த பறக்கத்தான் ஓடணுன்ற. அவ்வளோ பாவி அவன் என் ஃபோனுக்கு மேலே ஃபோனை போட்டு பையனுக்கு உடம்பு சரியில்லை, 3 நாளாக காய்ச்சல் எடுத்து 2 தடவை டாக்டர் ஊசி போட்டு வந்துட்டோம், துஆ செய்யுங்க. என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, துஆ செய்யுங்க. கடைசியில் பையனுக்கு அட்மிஷன் பண்ணிட்டு இப்போ எங்கள் வீட்டில் 4 பேர் 2 பேர் அட்மிஷன் பண்ணிட்டாங்க. அட்மிஷன் பண்ணிட்டு 17,000 20,000 செலவாயிடுச்சு. என் பிள்ளை கொண்டு போய் குளுக்கோஸ் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. காய்ச்சல் ஜாஸ்தி ஆயிடுச்சு, டெங்குங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க. துஆ செய்யுங்க. இது ஃபோன் வருது. அவர் ஹஸ்ரத் சீசன் டைம் நல்லா ஓடிட்டுருக்கு, வியாபாரத்தை பறக்கிறதுக்கு துஆ செய்யுங்க. மெடிக்கலில் நல்ல வியாபாரத்துக்கு பறக்கிறதுக்கு துஆ வேலை செய்யணுமா இவருக்கு? அப்படி ஓடுது. அப்போ எதை நன்மை நினைக்கிற ஒருத்தனுக்கு அது இன்னொருத்தருக்கு தீமையாக இருக்குது. எல்லா வஸ்துமே அப்படி தான். அதில் சுயமே நன்மையோ தீமையோ இல்லை. மழை வருது, ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ் 3 நாள் நல்ல மழை, செடிகள்லாம் செழிப்பாக வளரும், அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ். பக்கத்தில் ஒருத்தர் வைத்தாச்சில் 3 நாளாக கடை போடல. ஏங்க என்ன கடைங்க? தெருவில் கடை. தெருவில் கடை போட்டு செருப்பு கடை போட்டால் தான் வியாபாரமே. அடித்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது, 3 நாளாக கடை போட முடியல. ஏன் சேர்த்து வைத்தறிச்சலை கொட்டுறீங்க நீங்கள் வேறு? அல்லாஹ் இன்னும் மழையை கொண்டு வாங்க. நீங்கள் வேறு மழையை நிப்பாட்டுன்னு துஆ செய்யுங்க. உலகத்தில் எப்போவெல்லாம் எங்கெல்லாம் மழை பெய்தோ 2 பேர் மழை பெய்யணும்னு துஆ செய்வோம், 2 பேர் மழை நிற்கணும்னு துஆ செய்வாங்க. இன்றைக்கி ஊரில் தெரு கடையை வைத்திருக்கிற வியாபாரிகளோட தெரு வியாபாரிகள் தான் அதிகம். என்ன சொல்கிறீங்கன்னா, காலையிலேருந்து மாலை வரை கணக்கு போடேன். திருச்சியில் வெங்காயம் தக்காளி வருதா இல்லையா? வரிசையா நான் போடுறது கணக்கு போடுறேன். காரைக்காலில் அந்த தெருவில் காலையிலேருந்து இரவு வரை எத்தனை வேலை வரான்னு பாருங்கள். மீன் இறால் ஒரு கோஷ்டி போகும், அப்புறம் வளையல், அப்புறம் இடியாப்பம், பானிபூரி, சுண்டல், பிளாஸ்டிக் சாமான், பழைய இரும்பு வாங்குறது, பெருச்சம்பளம், அது ஒருத்தர் போவான். ஒருத்தர் வருவான். பழைய வாஷிங் மிஷின் வாங்குறது, பழைய டிவி வாங்குறது, பழைய பிவி வாங்குறது ஒருத்தர் வரான். அதுவே ஒருத்தர் வரான் தெருவில். அது பார்த்துருக்கீங்களா? அது பார்க்கல நீங்கள்? பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்காங்க. பழைய சைக்கிள் வாங்குறது வருங்கண்ணா ஒருத்தர். இன்னொருத்தன் பழைய பட்டு சேலை வாங்குறது, அது ஒருத்தன் வரான். அதோட பக்கம் ஒருத்தன் வரான். உங்கள் தலைமுடி நல்ல விலை கொடுத்து வாங்கப்படும் ஒருத்தன் வரான். பார்த்துருக்கீங்களா? 10 ரூபா. செலவுக்கு காசு இல்லையா? பிவி மொட்டை அடிங்க. அது வரான். உங்கள் முடியை காசு கொடுத்து வாங்கிக்கிறான். என்னவை அப்படி ஒருத்தன் வரான். தலைமுடி வியாபாரம், கிளி ஜோசியம். ஆக காலையிலேருந்து சாயந்தரம் கிளி ஜோசியம் வருது, எலி ஜோசியம் வருது. பார்த்தீங்களா? கிளி ஜோசியம் வருது, எலி ஜோசியமும் வருது. ஒரு வெள்ளை எலி எங்கே பிடிச்சான்னு தெரில. பார்த்துங்க, குன்றை வெள்ளை எலி வச்சுருக்காங்க மண்ணே. பார்த்தீங்களா? நம்ம ஊரில் கருப்பு எலி தான் இருக்குது, அது பெயிண்ட் அடித்தா நான் தெரியல. ஒரு வெள்ளை எலி வச்சு அதை கொண்டு எலி ஜோசியம். உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் ஒருத்தர் வரும். காலமெல்லாம் அதுதான். அவனுக்கு நல்ல காலம் பிறக்கவே இல்லை. அவனுக்கு நல்ல காலம் பிறக்குதுன்னு ஓட்டுறான் 10-15 வருஷமாக. ஏயா எல்லாருக்கும் பிறந்திருக்கு, உனக்கு இன்னும் பிறக்கலையா? இதே தேர்வில் சுற்றிட்டு தானே இருக்குது நீங்கள். பார்த்துருங்களா? ஒருத்தன் நல்ல காலம் பிறக்கு 10 வருஷம் குடுப்பார். நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகு அடிக்கிறான். இப்படி தான் 20 வருஷமாக சின்ன வயசுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அவனுக்கு நல்ல காலம் பிறக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் போய் சேர்ந்துட்டான். மழையில் நினைச்சிட்டு பார்த்தோம். குடரி பேர் யார்? குடரி பேர் சொதம் மழையில் நினைச்சிக்கிட்டே போகிறான் ஒருத்தர். நாமெல்லாம் கொடையில் போகணும் அப்படிங்கிற அவன் நினைச்சிக்கிட்டே போகிறான். குடரி பேர் இதெல்லாம் யார் போகிறது? दर बदर मेरा मैं हूँ सिर्रे हकीकत ला मकां है खास कर मेरा
मगर है इश्क में अब फेरा दर बदर मेरा। मैं हूँ सिर्रे हकीकत ला मगा है खास घर मेरा, मगर हूँ इश्क में अब फेरा दर बदर मेरा। जी दर बदर मेरा कौन है? गोडर पेर बड़े समोसा। அரேங்கப்பா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மாற்றி 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 கேட்டு. முந்திலாம் வாயில் கத்திட்டு போகணுங்க திருப்பூரில். இப்போ வாயில் கத்துறதுன்னா மைக் வச்சுட்டானோ அது செட்டப் பாக்கு வச்சுக்கிட்டு அதை போட்டு விட்டுறாங்க. சரிங்களா? அதை போட்டு அது கத்திக்கிட்டே போகுது. எது? வெங்காயம், வெங்காயம், தக்காளி. இடியாப்பம் அறுசுவை இடியாப்பம், அறுசுவை தேங்காய்பால் திந்த வாயில் வைக்க முடியல. அப்படி போகிறோம். இப்படி வரிசையாக காலையிலேருந்து சாப்பிடுது. அப்போ சொல்ல போனால் தெருவில்மா வச்சிருக்கிற கடையை விட இந்த கடை தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு நாள் மழை சடச்சடன்னு அடிச்சிச்சு, ஒரு நாளெல்லாம் மழை பெஞ்சு இத்தனை பேரும் வீட்டில் ஆக்கி வச்ச வடை வேஸ்ட்டு, சுட்டு வச்ச பணியாரம் வேஸ்ட்டு, இடியாப்பம் வேஸ்ட்டு. ஜி ஏன் எங்கே வைக்கும் உனக்கு? இப்போ மழை வேண்டும் என்று சில பேர் சொன்னாலும் வேண்டாம் என்று சில பேர் சொல்லி இருக்காங்க துனியாவில். எனவே அப்போ எதுவும் தன்தானே நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. இந்த பாடத்தை விலக்கி கொடுத்து விட்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். யாருக்கு? அது வரைக்கும் ஃபிரௌனை பெரிய ஆளாக வழங்கியிருந்தாங்க, ராஜாவாக வழங்கியிருந்தாங்க, எதையும் செய்வான்னு வழங்கியிருந்தாங்க. இந்த இல்மு வந்த பின்னாடி ஃபிரௌனை அந்த கண்ணாடி போட்டு பார்த்தா அவன் தாத்தில் அதமு, சிஃபாத்தில் நாக்கீஸு, அஃபாலில் மஜ்பூரு, ஆசாரில் ஒன்றுமே இல்லை. காலி தகர டப்பா, ஒன்றுத்துக்கு லாயக்கு இல்லை. உங்களை அது செய்வேன் இது செய்வேன் போட லா வயர் போட வந்துட்டான். நோ கேர் போடான்ட்டான் ஒரே வார்த்தையில். என்ன மாதிரி ஈமான் பார்த்தீங்களா? அந்த ஈமான், அந்த மாதிரி ஈமான் ஸ்ட்ராங் ஆயிரும். நமக்கு என்ன புயல் அடித்தாலும் ஈமான் வளருமே ஒளிய தேயாது. ஈமான் பலகீனமாக இருந்துச்சு, ஒரு சின்ன கஷ்டம் தானே, என் பீவி அப்படி சொல்லுது, என் பையன் இந்த மாதிரி வியாபாரம் கொஞ்சம் சரியில்லை, உடம்பு சரியில்லை, அது ஆடுது ஈமான். அப்படிதான். அதுதான் ஷேகமாரில் வந்து ஈமானை ஸ்ட்ராங் பண்ணிடுறாங்க. உலகமே சேர்ந்து நின்றாலும் ஈமான் வந்து யாரும் பிடுங்க முடியாது. அலைஞ்ச பை லா லைருண்டாங்க பாருங்க. இன்னா இலா ரப்பினால முன்கலிபு. நீ என்னடா செய்வீங்களே? நீ என்ன செஞ்சாலும் எங்கள் ரப்பிடம் தான் நாங்கள் செல்லக்கூடியவளாக இருக்கோம். என்ன வேணால் செஞ்சுக்கோ போ. அதுக்கு பின்னாடி ஃபிரௌன் அவங்கள பிடிக்க சொன்னான், படை வீரர்களை சொல்லி. காட்டு சிங்கங்களா திறந்து விட்டானா. ரிவாயத்தில் வர எடுத்து பாருங்க. காட்டிலிருந்து மிருகங்கள்லாம் ஓடி வந்துச்சான். ஃபிரௌனும் அவன் கூட்டத்தார்களும் சிதறி அடித்து ஓடி போனார்கள். அல்லாஹ் அந்த சாஹிர்களை அவன் பாதுகாத்து கொண்டான். கொண்டு குகையில் தங்க வச்சு அவன் சோறு கொடுத்தான். அண்டாத்தால இப்படி ஒரு ரிவாயத்தில் வருது. சில ரிவாயத்தில் இல்லை, அல்லாஹ் அந்த ஃபிரௌன் அவங்க எல்லாத்தையுமே தூக்கில் ஏற்றிட்டான், களிமா சொல்லிட்டு அல்லாட போயிட்டாங்க. இப்படின்னு சில ரிவாயத்தில் வருது. காட்டு சிங்கங்கள் எல்லாம் அவுத்து விட்டான் அல்லாத்தால. சிங்கம் புலி எல்லாம் வந்தோன்னு ஓடிட்டான் ஃபிரௌன். அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து கொண்டான்னு ஒரு ரிவாயத்தில் வருது. வரைஞ்சுங்களா? எஜமான பிடிச்சிக்குங்க பை. நாஃபியதாரா அல்லாஹ் விளங்கிங்க. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இவ்வளோ நேரம் நின்று பேசிட்டு